ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அரியர் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கான ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் கிளியர் பண்ண முடியும். அது நிறைய அரியர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அரியர் இருந்தாலும் சரி, இல்லை பல அரியர் இருந்தாலும் சரி, நீங்கள் எக்ஸாம் டைமில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண நினைக்காங்க. இப்போ இருந்து கொஞ்சம் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, சிலபஸ் இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருப்போம். லோக்கலாக ஷேர் பண்ணலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இருக்கும். சிலபஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 5 யூனிட் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசனாக இருக்கலாம், இல்லை அதுவே நிறைய ஒரு பேஜஸ் போகலாம். அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நோட்டில் சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க. அந்த சிலபஸ் எடுத்து வச்சுட்டு யூனிட் 1 இருக்கு அப்படின்னா யூனிட் 1 இருக்க டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸுமே ஒவ்வொரு நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு டாபிக் வந்து வளவலாம் எழுத வேணாம். ஒரே பேஜில் நான் முடிக்கணும். இன்னைக்கு வந்து இந்த கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட் வந்து நிறைய இருந்தாலும் அந்த கண்டென்ட் எனக்கு சிம்பிளிஃபையா பண்ணி அதை நான் ஒரே பேஜில் முடிக்க போறேன். அந்த ஒரு டாப்பிக்கே நான் அப்படியே கவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கே கவர் பண்ணுங்க. இல்லை ஒரு பேஜ் அப்படிங்கிறனால உங்களால் வந்து ஒரு நாளைக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து எழுத முடியும். இல்லை ஒரு யூனிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்க எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ண பாருங்க. அதில் ரிப்பீட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரீஃபாக எழுத பாருங்க. எழுதி வச்சு படிக்க பாருங்க. அதான் மெயின். ஏன்னா உங்களால் ஓனா வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்க, இல்லை சாட் ஜிபிடி எடுக்கீங்க, இல்லை ஏ வச்சு கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை நோட்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா மறந்துடும். நீங்கள் வந்து ஒரு பேஜ் அதாவது ஒரு நோட் போடுங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கூட ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சிலபஸ் எடுத்துட்டு அந்த டாபிக் இருக்கா, அந்த டாபிக் அப்படியே போட்டு சாட் ஜிபிடியில் இல்லாட்டி வந்து நோட்ஸ்ல இல்லாட்டி யூடியூப்ல பார்க்குறீங்களா, அந்த கண்டென்ட் அவங்க சொல்றத அவங்களுக்கு சொல்ல உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஈஸியாக சொல்றாங்களா, அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஓவராலாக வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. அவ்வளோதான். மொத்தமாகவே சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ தான் வருது அப்படின்னா அதே முடிஞ்சாலும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். மெயினான கண்டென்ட்ஸை தூக்காம உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸை ஃப்ரம் டு இஸ் வாஸ் இந்த மாதிரி சும்மா மெயினான கண்டென்ட்ஸ் தூக்கி விட்டு ஜஸ்ட் ஒரு 5-6 லைன்லேயே வந்து அந்த கண்டென்ட் முடிக்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய டாபிக் இருந்தாலும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டாபிக் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதில் கொஞ்சம் இன்னொரு ரிவைஸ் பண்ணுறப்ப அது அடிஷனலாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அதனால ஓன் நோட்ஸ் வந்து எடுக்க பாருங்க. தனியாக அதுக்கு ஒரு நோட் போட்டு அதாவது நிறைய சப்ஜெக்ட்ஸ் அரியர் இருக்கு அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டாபிக் வந்து நீங்கள் தனித்தனி பேஜஸ் போட்டு டக் டக்குன்னு வந்து கவர் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாள் படிக்கிறப்போ இன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அடுத்த நாள் ப்ரிப்பேர் அதாவது ஹிண்ட்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சு ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடணும். ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். ரிவிஷன்னா வந்து ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், அந்த மாதிரி டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா மெயினான ஒன்று இருக்கு, ப்ரிப்பரேஷனை ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியாத ரீசன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மைண்ட்ல வந்து பண்ணிட்டு நம்மளால வந்து ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளால இருக்காது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து திரும்ப வந்து அரியர் வைக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடிஷனலா ஃபர்ஸ்ட் நிறைய படிங்க. ஏன்னா டைம் நிறைய இருக்கு. ஸோ அதனால அடிஷனலா படிக்கிறது அப்படின்னா ஒரு கண்டென்ட் இருக்குன்னா நம்ம எப்பவுமே ஒரு கண்டென்ட் அப்படியே கொடுக்கறத விட மேலே கீழே எப்பவுமே நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் நம்ம ஸ்கூல் டைம்லாம் இருக்கும் பார்த்திருப்பீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த குறிப்பிட்ட சட்டகம் அந்த மாதிரிலாம் போட்டுல இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிக்க போகும்போது அழகா முடிச்சணும். நல்லா நீட்டா இருக்கும். கரெக்ஷன் பண்ண போறவங்களுக்கும் இவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அரியர் எக்ஸாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிறது வரும். ஸோ அதனால நீங்க ஒரு சிலபஸ் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு டாபிக் பார்க்குறப்போ அந்த டாபிக் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எப்பயும் படிக்கணும். நான் இப்போ சொல்ல வர ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் டாபிக் சொல்லிடுறேன். ஸோ அந்த டெஃபினிஷன் படிங்க. ஸோ படிச்சதுக்கப்புறம் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் வந்து எங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ், டைப்ஸ், யூசஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. நம்ம கண்டென்ட்டை சிம்பிளிஃபையா கொடுத்து அதாவது இந்த இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மார்க் கிடையாது. நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்றதுக்காக. ஏன்னா ப்ரெசென்டேஷன் ரொம்ப முக்கியம். ரியல் டைம் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போறீங்கனாலே அதுல என்ன வரணும் மெயினா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர்னா ஈக்குவேஷன் மெயினா இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில சர்க்யூட் பேப்பர்ஸ்னா டயக்ராம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ் பேப்பர்னா டெரிவேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்க ப்ரோகிராமிங் பேப்பர்ல எழுதுறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு கோடிங் மெயினா இருக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எந்த பேப்பருக்கு எது மெயினோ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறப்ப அந்த டாபிக் அந்த இதை வந்து நீங்க பார்க்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஈக்குவேஷன் கண்டிப்பா கொடுக்குற மாதிரி அதை படிச்சுக்கணும். அப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ அந்த கண்டென்ட் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க கண்டென்ட் படிக்கிறத விட்டு அந்த ஈக்குவேஷன் அந்த எக்ஸாம்பிள் அதை நல்லா படிக்கணும். அதுக்காக வந்து இதை மட்டுமே படிக்கணும்னு நான் சொல்ல வரல. இதை நல்லா தரவு பண்ணிட்டு உள்ள இருக்க கண்டென்ட்டை ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் 13 மார்க் உட்காந்து நல்லா படிச்சிருப்பாங்க. 4-5 பக்கத்துக்கு வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. அது 7 மார்க்ல கேட்பாங்க. அதை வந்து 7 மார்க்குக்கு 13 மார்க் உட்காந்து அப்படியே எழுதிட்டு இருப்பாங்க. டைம் வேஸ்ட். நீங்க எவ்வளவு எழுதுனாலும் 7 மார்க் தான் போட போறாங்க. அப்ப அதுக்கு தான் நீங்க வந்து செல்ஃப் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்ம மொத்தமே வந்து 2 பேஜ் 1 பேஜ் தான் இருப்போம். அப்ப 13 மார்க் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு பெருசா எழுதணும், எவ்வளவு வந்து அடிஷனலா கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம அதை எப்படி 7 மார்க் சுருக்கணும் அப்படின்னா நம்ம எழுதுறது டோட்டல் எழுதினாலே 7 மார்க் கிடைச்சிட போகுது. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு நோட்ஸ் எடுத்து அதை நீங்களே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் நோட்ஸா வந்து வச்சுக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதனால் லாஸ்ட் எக்ஸாம் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் நிறைய மெத்தட் போட்டு சால்வ் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அந்த இது ஃபார்முலாஸ்
ஸோ அது போக வந்து அந்த ஸ்டெப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து போட்டு பாருங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அரியர்ஸ் வந்து கிளியர் ஆகல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிக்காங்க. நம்மளோட சக்ஸஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளோதான். அடுத்த இதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டே இருங்க. ஏன்னா வந்து மற்றவங்க கிளியர் பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்த இதில் இப்போ நம்மளால கிளியர் பண்ண முடியல, இந்த டைம் நல்லா படிச்சேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்காங்க. ஸோ கண்டிப்பாக கார்டு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எல்லாருக்குமே எப்பயுமே வச்சிருப்பாரு. இந்த டைம் உங்களுக்கு தள்ளி வச்சிருக்காரு, அவ்வளோதான். அடுத்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ ரிவால்யூஷன் போட்டு நீங்கள் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கிளியர் பண்ணுங்க. அரியர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ரெசன்டேஷன் அது போக வந்து ப்ரிப்பரேஷனை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரே நாளில் மத்தியானம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ண முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் 100 மார்க்ஸுமே வந்து படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிட்டு போகிறது ஒரு 3லேருந்து 4 யூனிட்ஸை கவர் பண்ணிருக்கணும். ஆனால் நீங்கள் எழுத போகிறது 100 மார்க்குமே போகிற மாதிரி இருக்கணும். புரியல அப்படின்னா இப்போ ஒரு 4 கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் 5ஆவதா எழுத போகிற கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்கணும்னா அது என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினால இருக்கும். அப்போ தான் உங்களால் ஜென்ரலாக எழுத முடியாது. அதுக்காக தான் மேத்தமெட்டிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே மாடல்லே இருக்கிற நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. பர்டிகுலராக ஒரு 4-5 மெத்தட் வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 4-5 மெத்தட் கன்ஃபார்ம் கேட்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அரியர்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு பேப்பர் அரியர் இருந்தாலும் சரி, இல்லை 10க்கு மேலே இருந்த அரியர் இருந்தாலும் சரி, 5க்கு மேலே இருந்தாலும் சரி, எவ்வளோ அரியர்ஸ் இருந்தாலும் ஒரு நோட்ஸ் மட்டும் போடுங்க. அதாவது உங்களோட கான்செப்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளவலன்னு இருக்கிறத சிம்பிளாக நம்ம ஒரு பேஜ் கொண்டு வரோம், அதை ரிவிஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட வேறு ஐடியாஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.